அப்படின்னு நினைச்சேன். இது அவிய வேலையாத்தான் இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சரி, அந்த 22 பேர்களுக்கும் தான் இனிமேல் எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவா மாயவா. ஆனால் இது தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் அவங்க சொன்னதை செய்ய வேண்டியது அவிய கடமை எல்லாம். அதனால சரி, கடமை தவறாம உடன் பிறந்தவளா இருந்தும் கூட என்னை அடிக்கிறதுக்கு மனம் தொடர்ந்து அடிச்சுட்டான்னு பார்த்தீங்களா. கடமை தவறாம இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு கண்ணு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். எம்பெருமா மாயவா என்ற மாயவன வந்துட்டானே, அவரை வாக்குமாளித்தாரே நேருமா. அப்ப 22 பேர்களுக்கும் தானே கண்ணு தெரிய. இனி எங்களுக்கு நீங்க கண்டிப்பா மாளிகைக்கு போங்க, எல்லா வீட்டுலதான் இருக்கிறாங்க என்று சொல்லிக்கிட்டு, இந்த பூசாரித்தனமும் வேண்டாம், பொங்க சோறு வேண்டாம், நாங்க ஓரம் தாயே, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இடத்த காலி ஓடுனாங்க. மீண்டும் அந்த போலை எடுத்த தலையிலேயே வைத்துக் கொண்டு எங்க ராமரேரி நாட்டிதானே குழந்தை ஏடோ என்று சொல்லி என்று சொல்லி வருகின்றே சொல்லி அப்போ கோடியா கோடியா வந்து நாளைக்கு முன்னாலே பிறந்தாயிரோ பிறந்தாயிரோ என்று சொல்லி ராமரை என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி சாமி அந்த பொற்கோடியா பொற்கோடி வந்தோனே சாமிதான் அப்படி மாளிகைக்கு முன்னாலே வந்து நின்று சரி சாமராடு ஓலம் போனால நேரையா என்ன கதவுல ஊருக்கு போயிருந்தா துறப்பு போட்டுட்டு போயிருப்பாங்களே, துறப்பும் போடல உளுத்தால் போட்டிருக்கு. அந்த சேவகன் சொன்னது போல உளுத்தால் போட்டிருக்குது. முன்னால பார்த்தா அன்னமெல்லாம் கிடக்குது, ஈரமாகி கிடக்குது. ஓ இதெல்லாம் சேவகன் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு போல இருக்கு. முன்னால நின்று எங்க ராமகிரி நாட்டினாங்க மதனிகளே அடடா நீங்க நம்ம நந்தவிகளே நம்ம நந்தவிகளே நம்ம நந்தேவியரே நம்ம நந்தேவியரே அந்த பெரிய நந்தவியரே நந்தைகளா நங்க ஐயோ நங்க நீங்க பேச திரும்பமே ஐயோ நீங்க பேச திரும்பமே நீங்க நிக்கிற பேச திருமுகமே பேச திருமுகமே மாளிகைக்கு நானும் கோவல்ல திங்கோவல்ல நங்கைகளா உங்ககிட்ட வேணும்னு நான் ஒரு உடுத்த தூயில் கேட்கவல்ல உங்ககிட்ட உடுத்த தூயில் கேட்கவில்லை நங்கைகளோட தூயில் கேட்கவல்ல உடுத்த தூயில் கேட்கவல்ல உழைக்க முடியாம உங்க குணம் இல்லாம உங்ககிட்ட வரலீங்க நங்க உங்க குழந்தைகளை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு போலாம். மக்கக்கவலை மனக்கவலை இருட்டு பிள்ளைக்கவலை பெருங்கவலை இருந்து போலாம்னு உங்க பசங்களை பார்த்துட்டு போலாம்னு நான் எத்தனை வெல்லாம் கொண்டுட்டு வந்தனுங்களே நங்க நங்க ஐயக்காவே திறங்க ஐயோ இந்த கட்டழகி என்ன செய்வேன் கட்டழகி என்ன செய்வேன் நீங்க கதவே திறங்க நங்கையா நங்கைகளா மறந்த கட்டழகி என்ன செய்வேன் கட்டழகி என்ன செய்வேன் நங்க நீங்க கேட்டாலு நங்கைகளா உங்களுக்கு ஒரு 7 சிகளா போயிருமோ 7 சிகளா போயிருமோ நீங்க ஏன்னு கேட்டுட்டாமோ உங்களுக்கு ஒரு 7 சிகளா போயிருமா 7 சிகளா போயிருமா திறந்தாலு உங்களுக்கு ஒரு வச்சிரங்கூதுந்திடுமா வச்சிரங்கூதுந்திடுமா இங்க வாயே திறந்தாலும்
நங்கைகளா உங்களுக்கு ஒரு வச்சிரங்கோளதிடுமா வச்சிரங்கோளதிடுமா என்றதானே அழுது புலம்பனார். கத்தனால் கதறினால் கண்ணீர் விட்டு அழுதார். என்ன அழுதும் கூட கதவை திறக்கவில்லை. அப்படி இருக்கும்போது சரி இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு வாவு வந்திருக்கிறது பார்த்தாயே வந்தவர்களுக்கு நாம் இந்த மாளிகையிலேயே வந்தவனுக்கு ஒரு சொந்தம் இல்லாத போயிருச்சா அப்படின்னு அந்த மாளிகை முன்னால நின்று எனக்கு இந்த 10 ஊரானா ஏற்றதொரு நம்பத்தி நீ என்னோட தாய் வீட்டு போர்க்கானே அப்படி மாயவன் நினைத்து கழிக்கும் போது அந்த தாய் வீட்டு பொற்கதவுதான் சரி தாழ் திறந்தது. தாமரையால் அந்த மாளிகைக்குள்ளே வந்து பார்க்கிற போது சரி எங்க பார்த்தாலும் ஒன்னையும் காண அந்த பேரங்கி சாடு பெரிய சாடு கமத்தே இருக்குது. மூளைக்கொண்டு ஆமா அந்த ஷாட்டர் என்னடா கோழிக்கு வீட்டுக்குள்ள கொண்டு மூடிருப்பாங்க அப்படின்னு போய் காட்டனைக்கு பார்க்கும்போது சரி அந்த 14 ஆண் குழந்தைகள் 2 ஷாட்டுக்குள்ளையும் எவ்வேறு குழந்தையா உயரங்கி ஷாட்டுக்குள்ள அந்த ஷாட்டனைக்கு பார்க்கிற போது அந்த குழந்தைக்கு பொடுன்னு பார்த்தது. ஆமா அப்பதான் அந்த குழந்தைகளை பார்த்து ஆமா நான் கொண்டு வந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்தீங்களா நான் இதெல்லாம் கொடுத்தவங்களுக்கு தானே அழகு படுத்தி பார்த்து முகமாற கண்டு நான் கொஞ்சம் குழாவனா பிள்ளைக்கவளது இருமனு வந்தனே சாமி ஐயனம்மா இப்படியெல்லாம் ஒரு ஒருமைப்படுத்திட்டாங்களே உங்களுக்கு நான் எத்தனை பலகாரம் பச்சடி செஞ்சுட்டு வந்தம்பா ஆமா உங்களுக்கு நகனட்ட கொண்டாந்தம்பா என்று சொல்லும் போது அந்த குடும்பக்குள்ள இருக்கக்கூடிய 2 பெண் குழந்தையும் எட்டி பார்த்தது. என்னமோ அத்தைன்னு சொல்றாங்க ஆமா என்னமோ நிறைய கொண்டாந்தம்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னு எட்டி பார்த்தது சரி குருது ஆடுச்சு. அதைய பாக்குற போது குருத வந்து எட்டி பார்க்க சரி அந்த முத்தாய் பவனா என்ற 2 பெண் குழந்தையும் அந்த குருதுக்குள்ள இருக்கிறது. அதைய கண்ட இந்த தாமரை தான் சரி நம்மளுக்கு மைந்தன் இருந்திருந்தால் மருமகளாக உரிமை பொண்ணாக கல்யாணம் வச்சுட்டு போகக்கூடியது மக்கள் இல்லாததுனால சரி இப்படி ஆயிருச்சே. ஆனா என்னதான் 1000 இருந்தாலும் நம்மளுக்கு உரிமை பொண்ணு தேவை ஆமா அப்படின்னு பிள்ளைகளை பாவம் ஒன்றும் பண்ணக்கூடாது பாவம் இருக்கட்டு. என்னைக்கு இருந்தாலும் நாம் அந்த வில்லக்கைலாசம் பொன்னாம்பலத்தில் போய் மைந்தனவர் வாங்கிட்டு வந்து சரி அருமைக்கு ஒரு ஒண்ணு உரிமைக்கு ஒரு ஒண்ணு கண்டிப்பாக நான் அந்த பிள்ளைகளை 2 கல்யாணம் வச்சுட்டு போய் ஆக வேணும். இது மேல இருந்திருக்கேன் பெருமா மாயவா நான் இவளுக்கு புத்திய கப்ப சொல்லணும். நான் உத்தமை என்பது அந்த மணியங்குளத்திலே பிறந்தது மெய்யானால் நான் உத்தம வர்த்தனியாக இருக்கிறது உண்மையானால் கல்லு நாளும் கணவன் உள்ள நாளும் புருஷன் என்று நான் எண்ணி இருப்பது மெய்யானால் இந்த 14 குழந்தைகளே தாமரை விட்டாங்கோ விட்டாங்கோ சமய வேணும் என்றுதானே கட்டளையிட்டான். வத்தனியா சொல்லும் போது எம்பெருமான் 14 ஆண் குழந்தைகளும் கொண்டு கல்லுகளாக சமைச்சு விட்டார். சாப்பத்தினால தாமரை கொடுத்த சாப்பத்தாலே கல் சமைச்சு வைத்து விட்டார். 2 பெண் குழந்தையும் என்னைக்கு இருந்தாலும் நாம் மண்ணுக்கு 2 மனையாள பெண்ணொருவிக்கு மரம் வாங்கி கொண்டு வந்து இந்த 2 பெண் குழந்தையினான் தான் மருமக்களாக நான் கண்டு சிற ஓடாவிட்டாலும் இவர்களை நான் கொண்டு சிற ஓடுவேன் இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த போலை எடுத்துட்டு தாமரை விநாயகருடைய கோயிலை கொண்டு வந்து சின்ன மேல இறக்கி வச்சுட்டு அங்க உட்கார்ந்துதான விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே தாமரையாரை முத்து நினைச்ச 1 கோடி யோசனையே முகஞ்சோ வந்து வாரான முக வேர்வைப்பட்டு அழுது ஓளம்பிக் கொண்டாருங்கிலியும் தாமரை விநாயகர் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். இங்க வீட்டில் குழந்தையெல்லாம் கல்லா சமைச்சு வச்சிருக்குது. ஆனால் இதுக்கு பிற்பாடு இப்ப இந்த கல்லாய் இருக்கிற குழந்தைகளை வந்து பார்க்க வர போறாங்க. 2வது அந்த குழந்தைகளை கல்லாவே விட்டுறாங்களா இல்ல மீண்டும் அந்த 14 குழந்தையும் தாமரை எழுப்பி கொடுப்பாங்களா? தாமரை அடுத்தபடியாக என்ன சபதம் விட்டுட்டு வராங்க என்ற வரலாறு இதுக்கு மேலே நடைபெறும் என்பதை